சென்னை நெய்தல் ரோட்டரி கிளப் மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் வாசிப்போம் யோசிப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பள்ளி மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கும் நோக்கில் பல்வேறு அரசு பள்ளிகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராயப்பேட்டை ஹார்பர்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறுகதை எழுத்தாளர் விக்னேஷ் பங்கேற்று வாசிப்பின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். இன்றைக்கி புத்தகங்கள் குறித்த வாசிப்பு குறித்த ஒரு ஆர்வம் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் இயல்புலேயே ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தொடர்ச்சியாக இது மாதிரியான நிகழ்வுகளை இன்றைக்கி அரசாங்க பள்ளிக்கூடங்களில் தொடர்ந்து கிராமங்களில் இருக்கிற அரசு பள்ளிகள் வரைக்கும் இன்றைக்கி தொடர்ந்து கொண்டு போகணும். வாசிப்பு ஒருத்தங்களை இன்றைக்கி தலை சிறந்த மனிதர்களாக மாற்றும். அப்படி இந்த மாணவர்களுக்கு சிறு வயதிலேருந்தே வாசிப்பு பழக்கம் வர்றது நம்ம சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு பணி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகள் வாசிப்போம் யோசிப்போம் நிகழ்ச்சியின் மூலம் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டதாக கூறினர். மேலும் விடுமுறை நாட்களில் இனி பாட புத்தகத்தை கடந்து நாவல், சிறுகதை புத்தகங்களையும் வாசிப்போம் என்று மாணவிகள் தெரிவித்தனர். அவங்க நல்ல ஹேபிட் சொன்னாங்க, இன்னும் ரொம்ப சொன்னாங்க அவங்க. ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப அவங்க சொன்னாங்க. நாங்கள் புக்ஸு வாங்கி படிப்போம். சார் சொன்னது எல்லாமே நாங்கள் செய்வோம்.